ஆக்சுவலாக நம்ம கார் வாங்கி ஒரு 1.5 years மேலே ஆயிடுச்சு. இந்த 1.5 yearsல தான் இந்த ஃபுல் அக்சரிஸும் போட்டேன். நம்ம கார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐல எடுத்தேன். நான் வந்து மிட் வேரியண்ட்ல தான் எடுத்தேன், விஎக்ஸ்ஐல எடுத்து. நிறைய பேர் வந்து கேட்கலாம், இவ்வளோ வந்து நீ செலவு பண்ணதுக்கு ஆக்சுவலாக 1.5 lakhs வரைக்கும் ஆயிருக்குங்க நான் இந்த அக்சசரிஸ் போடுறதுக்கு. ஃபுல் அக்சசரிஸ்க்கும் ஆன செலவு, அக்சசரிஸ் பிளஸ் இன்ஸ்டாலேஷனோட நான் சொல்றேன் 1.5 lakhs கிட்ட வந்துருச்சு. இந்த காஸ்ட்டுக்கு வந்து தாராளமா ZXi இல்ல ZXi பிளஸே போலாமே அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு மக்களே, மிட் வேரியன்ட்டு அப்படி எடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அக்சரிஸ் போட்டு மாடிஃபை பண்றது வந்து நிறைய பேருக்கு அந்த ஐடியா இருக்கும். ஸோ வந்து இதோட கம்மியான அக்சரிஸ் தான் வந்து ZXiலலாம் வருது. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து விஎக்ஸ்ஐயா எடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்றதுல தான் ஒரு நல்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வரலாம் வண்டியை. ஸோ அதுக்கு தான் வந்து நான் விஎக்ஸ்ஐ எடுத்து இவ்வளோ காசு செலவு பண்ணி இதை வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வித் ப்ரைஸோட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரோட எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து நம்ம இந்த ஹை பீமும் அண்ட் லோ பீமுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக வந்து இதில் வண்டியில் ஃபிட்டடாக வரதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாலஜன் ஒன்று அண்டு ப்ரொஜெக்டர் ஒன்று வருதுங்க. ரெண்டுமே வந்து வண்டியில் வரும்போது ஹாலஜன் டைப்பில் தான் வந்து பல்ப் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, எல்இடி போட்டிருக்கேன். ஸோ இதுலையுமே சேம் எல்இடி தான், ரெண்டுமே வந்து இது ஹை பீமு அண்ட் இதில் வந்து லோ பீமு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் பல்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வந்தது. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அந்த ஒயரை கிராப் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த சாக்கெட்டை வந்து ஃபிட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதனால வந்து வாரண்டி இஷ்யூ வராது. இவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அந்த வாரண்டி இஷ்யூ வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆன்சரு. எந்த ஒயருமே நீங்கள் வந்து கிராப் பண்ண தேவைக்கூடாது. கிராப் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ போட்டிங்கன்னா வாரண்டி இஷ்யூ வரதான் செய்யும். ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சாக்கெட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வாரண்டி இஷ்யூ வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 2500 வந்து ரெண்டு அந்த சைடும் அந்த சைடும் மோஸ்ட்லி வந்து 10,000 ஆச்சு. அண்டு கீழே இந்த ஃபாக்லைட் பார்த்தீங்களா, ட்ரை கலர் ஃபாக்லைட், எல்லோ, வார்ம் எல்லோ அண்ட் ஒயிட்டு. ஸோ இதோட ரேட் வந்து 8,000 ப்ளஸ் அந்த ஒயரிங் கிட் வந்து 1500 வருது. ஸோ எல்லா லைட்டுமே ஆன் ஆயிருக்கு.